விஷன் தமிழ் ఛానల్ நேயர்களுக்கு வணக்கம். ఇప్పుడు మేము నాతుల్లా నుంచి కింద వచ్చాము. 8 కిలోమీటర్స్ కింద వస్తే ఇక్కడ బాబా మందిర్ ఉంది. చాలా బాగుంది. దర్శనం చూసాము. చాలా బాగుంది. ఇక్కడ చూడండి బ్రహ్మాండమైన కొండలు, కొండల పైన మసుగులు, వాగులు ఉంది ఎక్కువగా. ఇక్కడ చాలా బ్యూటిఫుల్ గా ఉంది ప్లేస్. వెనకాల శివుడు కూడా ఉంది. చేస్తున్నారు ఈయన మనకి డ్రైవర్. చాలా బాగా ఉంది ఈ చోటు. பாபா அர்ஜுன் சிங் இடத்தின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து 13,123 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இதனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வோம். கேப்டன் பாபா ஹர்பஜன் சிங் 1946 அக்டோபர் 1968 ஒரு இந்திய இராணுவ போர் வீரர் ஆவார். இவருடைய சேவை காலம் 30 ஜூன் 1965 டிசம்பர் 2006 மரணத்துக்கு பிறகு ஓய்வு பெற்றவர். அவரது நினைவாக ஒரு ஆலயத்தை கட்டியது இந்திய இராணுவம். வீரர்களால் அவர் நாதுலாவின் ஹீரோ என்று போற்றப்படுகிறார். அவரை புனிதர் அல்லது கடவுள் நிலை பெற்றவர் என குறிப்பிடும் சொல்லான பாபா என்று அவரது விசுவாசிகளால் அழைக்கப்படுகிறார். அவரது விசுவாசமுள்ள முக்கியமாக இந்திய இராணுவ வீரர்கள் கிழக்கு இமயமலை பகுதியில் அமைந்துள்ள நாதுலா கணவாய் மற்றும் சிக்கிம் மாநிலத்திற்கும் தீபத் தன்னாட்சி பகுதிக்கும் இடையிலான இந்திய சீன எல்லையில் அவரது ஆன்மா ஒவ்வொரு இராணுவ வீரர்களையும் பாதுகாக்கிறது என்று நம்புகிறார்கள். பெரும்பாலான புனிதர்களைப் போலவே பாபாவும் அவரை வணங்குபவர்களுக்கு உதவி செய்வார் என்று நம்பப்படுகிறது. அவரது மரணித்த பின்பு இந்திய நாட்டை பாதுகாப்பதாக கூறப்படுகிறது. బాబా మందిర్కి వచ్చాము. చాలా మంచి దర్శనం. ఇక్కడ ఏం ప్రత్యేకమైన ఒక ఇంపార్టెన్స్ అంటే ఆ బాబా మందిర్ పైన ఒక శివుడు ఆలయం ఉంది. ఆ శివుడు చూసారు అక్కడ, దర్శనం చేసుకోండి. శివుడు వెనకాల గంగా మాత ఆవిడ శివుడు వెనకాల వస్తున్నారు. చాలా బాగుంది. ఇలాంటి అమంజేది చాలా కష్టం. అలా ఒక చోటు ఇక్కడ అమంజి ఉంది. నాతుల నుంచి 8 కిలోమీటర్ కింద దిగాము. చాలా బాగుందండి. ఈ చోటుని మిస్ చేయకూడదు. ఎవరే మిస్ చేయకూడదు.